புத பகவானின் அதிதேவதையான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருள் பெற்ற கன்னிராசி அன்பர்களே, ஹே விளம்பி தமிழ் புத்தாண்டு தொடங்கும் பொழுது புதன், சனி, ராகு ஆதரவாக இருக்கிறார்கள். சூரியன் 8ஆம் இடத்திலும், செவ்வாய் 9ஆம் இடத்திலும், புதன் 8ஆம் இடத்திலும், குரு 1ஆம் இடத்திலும், சுக்கிரன் 7ஆம் இடத்திலும், சனி 3ஆம் இடத்திலும், ராகு 12ஆம் இடத்திலும், கேது 6 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார்கள். இதில் புதன், சனி, ராகு மட்டும் நன்மையான பலன்களை தொடர்ந்து அளிப்பார்கள். குரு பகவான் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் அவரால் நன்மை இல்லை. குரு பகவானின் பார்வை 2ஆம் இடமான துலாம் ராசியிலும், 5ஆம் பார்வை மகரத்திலும், 7ஆம் பார்வை மீனத்திலும், 9ஆம் பார்வை ரிஷபத்திலும், 11ஆம் பார்வை கடகத்திலும் பதிவதால் அந்த இடங்களில் உள்ள கிரகங்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும். குரு பகவான் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் பணிமாற்றம், இடமாற்றம் போன்றவைகள் ஏற்படும். செயல்களில் வெற்றியடைய அதிக முயற்சிகள் தேவைப்படும். வியாபாரத்திலும் உற்சாகம் குறையும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. பதவி உயர்வு, சம்பள உயர்வுகள் தள்ளி போகும். 2/9/2017 குரு பகவான் பெயர்ச்சியாகி 2ஆம் இடமான துலாம் ராசிக்கு செல்லும் பொழுது தன வரவுகள் சரளமாகும். பதவி உயர்வும், சம்பள உயர்வும் கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வழக்கில் நல்ல திருப்பம் ஏற்படும். வெளியூரில் பணியாற்றியவர்கள் சம்பள உயர்வுடன் சொந்த ஊருக்கு வரக்கூடும். மங்கள நிகழ்வுகளில் பங்கு பெறவும், சுப நிகழ்வுகளை இல்லத்தில் நடத்துவதும் கூடும். ராகு பகவான் விரயஸ்தானமான 12ஆம் இடம் இருந்து லாபஸ்தானமான கடகராசிக்கு 27/7/2017 மாற்றமடைகிறார். அதனால் தன லாபங்கள் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்படையும். தொழில் வியாபாரம் லாபகரமாக நடைபெறும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். புதிய பதவி ஏற்படும். வருமானம் அதிகமாகும். கேது பகவான் 6ஆம் இடமிருந்து நன்மையான பலன்களை அளித்து வந்தார். தங்க ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், மின்னணு சாதனங்கள் போன்றவைகள் வாங்கும் நிலை ஏற்பட்டிருக்கும். 27/7/2017 ஏற்படும் ராகு கேது பெயர்ச்சியில் கேது பகவான் 5ஆம் இடமான மகர ராசிக்கு மாற்றமடைந்து ஓராண்டு காலம் அங்கு தங்கி ஆட்சி செய்கிறார். அதனால் உறவினர், நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் அவ்வப்பொழுது ஏற்பட்டு அகலும். பக்கத்தில் உள்ளவர்களிடம் வம்பு வழக்குகள் வேண்டாம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான விருச்சிக ராசியில் இருக்கிறார். கால்நடைகளாலும், பால் பண்டங்கள், உரங்கள் மூலமாகவும் லாபம் ஏற்படும். செயல்களில் அதிக வெற்றி ஏற்படும். சனி பெயர்ச்சி வரும் வரையில் நன்மையான பலன்கள் தொடர்ந்து நடைபெறும். 13/1/2018 ஏற்படும் சனி பெயர்ச்சியில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான தனுசு ராசிக்கு சென்று 2½ ஆண்டுகள் தங்கி ஆட்சி செய்கிறார். அதனால் குடும்பத்தை பிரிந்து வேறு இடங்களில் வசிக்கும் நிலை ஏற்படலாம். வீண் செலவுகளும் அலைச்சல்களும் ஏற்படக்கூடும். தாயின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். தன வரவுகளில் தடை தாமதங்கள் ஏற்படும். நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு தள்ளி போகும். சுப நிகழ்வுகள் தள்ளி போகும். செயல்களில் வெற்றி பெற அதிக அலைச்சலும் செலவுகளும் தவிர்க்க இயலாததாக இருக்கும். இனி கன்னிராசியில் உள்ள நட்சத்திரங்களின் பலன்களை பார்க்கலாம். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் பணவரவுகளில் இருக்கும் தடை தாமதங்கள் படிப்படியாக அகலும். உத்திர நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பணவரவுகளில் இருக்கும் தடை தாமதங்கள் படிப்படியாக அகலும். மங்கள நிகழ்வுகளும் நடைபெறும். வெளியூரில் பணியாற்றிய குடும்ப தலைவர் சொந்த ஊருக்கு வந்து குடும்பத்தாருடன் இணைவார். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். வீடு மாற்றம் இருக்கும். சரும நோய்கள் தொல்லை தந்துவிடும். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறிது தாமதத்தோடு பணவரவுகள் வந்து சேரும். பணிமாற்றமும் இடமாற்றமும் ஏற்படும். நண்பர்களின் இல்லத்து நிகழ்வுகளில் கலந்து கொண்டு விருந்துண்ணும் நிலை இருக்கும். குலதெய்வ வழிபாடும் ஆலய வழிபாடுகளும் நடைபெறும். தொழிலிலும் வியாபாரத்திலும் லாபம் ஏற்படும். வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் மூட்டு வலிகளும் ஏற்பட்டு அகலும். சித்திரை 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பணவரவுகளில் சிறிது தடை தாமதங்கள் ஏற்படும். நெருங்கிய உறவினர் இல்லத்து நிகழ்வுகளில் கலந்து கொள்வீர்கள். புதிய பொருட்களின் வரவு இருக்கும். வீடு மாற்றம், பணிமாற்றம் இருக்கும். ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். விலையுயர்ந்த ஆபரணங்களுடன் வெளியில் செல்வதை தவிருங்கள். இவைதான் கன்னி ராசியினருக்கான தமிழ் புத்தாண்டு பலாபலன்கள்.